அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதர சகோதரிகளுக்கு, விசேஷமாக எங்களுடைய நாவலப்பட்டி, கம்பல, இந்த உடனுவர, கிலியோவ, கல்கமுவ இந்த பிரதேசங்களில் கூடுதலாக மழை பொழிவதின் காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்படலாம் என்ற பயம் எல்லாருடைய உள்ளத்தையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சில தீனுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எது நடந்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தோடு தான் நடக்கும். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்கிற நோக்கம் அதுதான். அல்லாஹ் நாடாம இந்த உலகத்தில் ஒரு துரும்பும் ஒரு இலை கூட உதிரமாட்டாது. அதுதான் எங்களோட அகீதாவும் எங்களோட கொள்கையும். நாங்கள் அந்த ஈமான்ல தான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதும் அல்லாஹுடைய நாட்டத்தோடு அவனுடைய அறிவோடு உட்பட்டது தான். எனவே ரப்புல் ஆலமீன் நிலைமைகளை மாற்றி அமைப்பதே நாங்கள் எல்லாரும் அல்லாஹுடைய பக்கம் திரும்பணும், அல்லாஹுடைய பக்கம் எங்களோட கவனத்தை செலுத்தணும் என்கிறதுக்காகத்தான் சில மாற்றங்கள் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். உண்மையில் ஏற்கனவே ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டு பல நெருக்கடிகளுக்கும் பல சோதனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுத்தோம். அந்த அச்சம் எங்கள் உள்ளத்திலிருந்து இன்று வரைக்கும் அது நீங்கல்ல. ஒரு சின்ன ஒரு மழை பெஞ்சாலும் எங்கள் உள்ளத்தால் தாங்கிக் கொள்வது கஷ்டம். இந்த மழைக்கு பின்னால் வரக்கூடிய சோதனை எதுவோ என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கண்ணியமான சகோதரர்களே, கண்ணியமான தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னா, எங்களோட நபிமார்கள், எங்களுடைய ரசூல்மார்கள், உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சார்கள், அந்த சஹாபாக்கள் இப்படியான நிலைமையில எப்படி நடந்து கொண்டார்கள், இதைத்தான் நாங்கள் கூடுதலாக கவனிக்கணும், அவதானிக்கணும். அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று எங்களுக்கு சொல்லுகிறான். உண்மையிலேயே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நபிமார்களுடைய நிறைய சம்பவங்களை சொல்லுகிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஏற்பட்ட சோதனைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபியை பாருங்க, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த நபியை பாருங்க, அது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்கள் அல்லாஹ் கோடிட்டு காட்டி என்ன சொல்றான்டா, அவர்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனையிலையும், ஒவ்வொரு நெருக்கடியிலையும், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவர்கள் அல்லாஹுடைய பக்கத்துல தான் கவனத்தை திருப்பினார்கள். அல்லாஹுடத்துல மன்னிப்பு கேட்க தொடங்கினார்கள். சோதனை வருவது பாவம் இந்த உலகத்தில் அதிகரிச்சதுனால, அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த காரணத்தினால, அல்லாஹுவை நாம் சந்தோஷப்படுத்தாத காரணத்தினால, ரப்பு எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை தந்திருக்கிறான், அந்த நியமத்துகளை நாங்கள் மறந்து விடுகிறோம், அல்லாஹுவை மறந்து விடுகிறோம். அதனால தான் அந்த நபிமார்கள் எப்பொழுதுமே அல்லாஹுவை மறக்கல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை வருகிறது, கடுமையான அந்த நெருப்பில் வீசப்படுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சோதனையும் பொழுதும் அல்லாஹ்வுடைய பக்கம் கவனத்தை திருப்பினார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய சோதனையும் பொழுது அல்லாஹுடைய பக்கம் அவர்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூடுதலாக மழை பொழிகிறதா, அவர்கள் முன்மாதிரியாக மஸ்ஜிதுக்கு விரைந்து விடுவார்கள். வேகமாக காற்று வீசுகிறதா, மஸ்ஜிதுக்கு நுழைந்து விடுவார்கள். ஏன்? ரப்பை தொடர்பு கொள்வதற்காக, ரப்போடு தனது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. நாங்களும் இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாரும் என்ன செய்யணும் என்றால், ரப்புடைய தொடர்பை அதிகரிக்கணும். நாங்க ஜிக்ரின் பக்கம், குர்ஆனின் பக்கம், திலாவத்தின் பக்கம், இஸ்திக்ஃபாரின் பக்கம், நாங்க எத்தனையோ நியமத்துகளை நாங்க மறந்து வாழ்கிறோம், பாவம் செய்கிறோம். இன்றைக்கு நாங்க சுபஹ் தொழாம எத்தனை பேர் இருந்திருப்போம். அப்ப நாங்க இப்படியான தவறுகள்ல, பிழைகள்ல, வியாபாரத்துல, குடுக்கல் வாங்கல்கள்ல, எங்களோட பஜார்கள் எடுத்துக்கொண்டா நாங்க இன்னமும் தூய்மையாகணும், மாற்றத்தை கொண்டு வரணும். இது ஒரு சோதனை, இன்னும் ஒரு சோதனை. அல்லாஹ் இப்படி சோதனைகளை அனுப்பி கொண்டே இருப்பான். நாங்க திருந்தோணும் என்கிறதுக்காக. திருந்தல்லையா, சோதனையில கடினமான ஒரு சோதனை வரலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சோதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பானாக. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்களும் முன்மாதிரியாக மஸ்ஜிதுக்கு நுழைந்து விட்டு எங்களுக்கு சொன்னார்கள், நீங்க இப்படி கூடுதலாக மழை பெய்யும் பொழுது அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, இந்த துஆவை நாங்க அதிகமாக ஓதணும். அதாவது, யா அல்லாஹ் இந்த மழை எங்களுக்கு சாதகமாக்கி, எங்களுக்கு பாதகமாகிற நிலைமைகளை விட்டும் எங்களை பாதுகாத்துடு, பாதகமாக்கிடாதே, இந்த மழை எங்களுக்கு சாதகமாக்கு என்றுதான் அந்த துஆவை நாம ஓதிக்கொண்டே இருக்கணும். இந்த துஆவை நாங்க இந்த நேரம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, மழை அதிகமாக பெய்கிறதா, இந்த துஆவை அதிகமாக ஓதுங்க. நிச்சயமாக நாங்க எல்லாருமாக அல்லாஹ்வுடைய பக்கம் இணைந்தால், இஸ்திக்ஃபாரின் பக்கம் நீங்க எண்ணி செய்யுங்க. 1000 இஸ்திக்ஃபார் அல்ல, இன்றைய நாள் நீங்க ஒரு 10,000 20,000 இஸ்திக்ஃபார்களை செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்ய ரப்புடைய அரசாங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் மாற்றம் உண்டாகும். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி படிப்பாங்களோ அவர்கள் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலஹுல்லாஹு மின் குல்லி லீகின் மக்ரஜா, எல்லா நெருக்கடியிலிருந்தும் அல்லாஹ் எங்களை வெளியில கொண்டு வருவான். வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜ், எல்லா கவலைகளும் நீங்கும். எங்க மனதில் கவலை வர மாட்டான், கவலைக்கு ஒரு ஏற்பாடுகளும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நாங்க நினைச்சு பார்க்காத விதத்துல எங்களுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் ஒரு நிவர்த்திய, அவனுடைய உதவி அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்துவான். நாங்க நினைச்சு பார்க்காத விதத்துல கைர்களுடைய வழிகள் அல்லாஹ் திறந்து தருவான். எனவே கண்ணியமான சகோதரிகளே, நாங்க எல்லாருமாக குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகளாக இணைந்து நாம் எல்லாரும் அல்லாஹ்வுடைய
பக்கம் கவனத்தை திருப்புங்க, இஸ்திக்ஃபாரின் பக்கம் கவனத்தை திருப்புங்க. எங்களுக்குள்ள சதக்காக்கள் கொடுத்துக் கொள்ளுங்க. சதக்கா இருக்குதே, அது அந்த சதக்கா அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். சதக்கா கொடுத்துக் கொள்ளுங்க. ஏழைகளுக்கு உடனடியாக ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், இப்படி அவங்களோட தகுதிக்கு ஏற்ப ஒரு 100 ரூபாவது உங்களோட குடும்பத்தால, உங்களால, உங்களோட கையால சதக்காக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உணவு விருந்தோம்பல்கள் செய்யுங்க. இதன் மூலமாக ரப்புடைய கோபம் தணிந்து நலவுகள் இந்த பூமியில அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடுமையான சோதனைகள் இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாத்து, எங்கள் உம்மத்தை பாதுகாத்து, முழு உலகத்துக்கும் பலவிதமான சோதனைகள், முழு உலக மக்களையும் அல்லாஹ் விசேஷமாக கலிமா சொன்ன மக்களை அல்லாஹ் பாதுகாத்து கைதுகளை ஏற்படுத்துவானாக. வெள்ள அனர்த்தங்கள், மோசமான நிலைமைகளை விட்டு அல்லாஹ் எங்களோட பகுதிகளை விசேஷமாக பாதுகாப்பானாக. எங்களுடைய வியாபார ஸ்தலங்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய உடைமைகள், பொருள்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உதவி செய்வான். நாங்க எல்லா மதரசாக்களிலும் எல்லா இடங்களிலும் துஆவுக்கான ஏற்பாடுகளை செய்து, ஜிக்ருடைய ஜமாத்துகள் ஏற்பாடுகளை செய்து அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு ஹைரை ஏற்படுத்துவான். எனவே உங்களோட கவனத்தை ரப்புடைய பக்கம் திருப்புங்க. அதற்கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு ஹைரை ஏற்படுத்த போதுமானவன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.